இதா பச்சை பட்டாணி. இதுலயா பட்டாணி காய வச்சு பட்டாணியா போடுறாங்க? ஆமா. இதா ஓகே ஓகே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. வெங்காயம் கிலோ எவ்வளோங்க அத்தை? வெங்காயம் வந்து கத்திரிக்காய் எவ்வளோ நீள நீளமாகுது? கத்திரிக்காய். முட்டைக்கோஸ் எவ்வளோத்த? புடலங்காய் என்ன வெங்காயம் இது வந்து 1 கிலோ. இருக்கிறதுலயே முள்ளங்கி தான்ப்பா கம்மியா இருக்கு. பரவாயில்ல, கொஞ்சம் கேரட் அதிகமா இருக்க மாட்டேங்குது. 1/2 கிலோ. தேங்காய் எவ்வளோத்த? தேங்காய் வந்து என்னங்கத்த சொல்றீங்க? துளுண்டு இருக்கு. அவ்வளவுதான். தேங்காய்லாம் விலை ஏறி போச்சு. அப்ப இருக்கிறதுலயே விலை கம்மி எது சொல்லுங்க பாக்கலாம். எதுக்கு பொங்கல்ன்றதுனால கம்மியா வந்துருச்சா? அதனால மற்றதெல்லாம் விலை அதிகம். பொங்கல் அவ்வளோ அடுத்த வாரம் பொங்கல் கூட்டம் கம்மின்றீங்க. ஆமா, கம்மியெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை இருக்குல்ல, அதனால மார்க்கெட்டுக்கு வரல. சௌந்தர்யா அத்தை இந்தா கொடுங்க. குளிரான குளிர். எத்தனை மணிக்கு போனீங்க? 5:45 இருக்கும். சரி சரி. வெங்காயம் கிலோ எவ்வளோங்க அத்தை? வெங்காயம் வந்து இது 3 கிலோ 100 ரூபாய். பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயத்திலே சின்னது இது, அதனால இது வாங்கிட்டேன். கத்திரிக்காய் எவ்வளோ நீள நீளமாகுது? கத்திரிக்காய் 20 ரூபாய். கத்திரிக்காய் 20. வால்வாலாக இருக்குது. குண்டு கத்திரிக்காவை காணும். தக்காளியும் 20 ரூபாய் கிலோ. ஆனால் கம்மி, பரவாயில்ல தான். முட்டைக்கோஸ் எவ்வளோத்த? அது 20. முட்டைக்கோஸ் 20. தக்காளியும் கிலோ 20 தான். புடலங்காய் அது இப்போ 20. புடலங்காய். இது பீன்ஸுங்களா அத்தை? பீன்ஸ் இல்லை, பச்சை பட்டாணி. அதை உரிக்கணும். அது 20 ரூபாய் 1/4 கிலோ. பச்சை பட்டாணியா? இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வரீங்க பச்சை பட்டாணி? நிறைய டைம் வாங்கியிருக்காங்க, அது கிடைக்கிறப்ப வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். ஓ சரி சரிங்க அத்தை. என்ன வெங்காயம் இது வந்து 1 கிலோ 100 ரூபாய். முள்ளங்கி? முள்ளங்கி 10 ரூபாய். இருக்கிறதுலயே முள்ளங்கி தான்ப்பா கம்மியா இருக்கு. கேரட் பீட்ரூட்டு? பீட்ரூட் வந்து இது 30 ரூபாய். கேரட்டு 30. பரவாயில்ல, கொஞ்சம் கேரட் அதிகமா இருக்க மாட்டேங்குது. 1/2 கிலோ. கிலோவா வாங்கினது. கிலோவாவா? ஆமா. தேங்காய் எவ்வளோத்த? தேங்காய் வந்து 1 ரூபாய். ஒண்ணா? என்னங்கத்த சொல்றீங்க? துளுண்டு இருக்கு. அவ்வளவுதான். தேங்காய்லாம் விலை ஏறி போச்சு. 10 ரூபா தேங்காய 15 ரூபான்னு விற்கிறாங்க. பேசாம நம்ம தென்னை மரம் நட்டுலாம் மாட்டேங்குது நம்ம பக்கத்து ஃப்ளாட்ல. பக்கத்து ஃப்ளாட்ல வச்சா கேஸ் போட்டுருவாங்க நம்ம மேல. பார்த்துக்கலாம் விடுங்க, நம்ம நிலம் தானே. இது பார்த்தீங்களா, இது உங்களுக்குலாம் தெரியும். பச்சை பட்டாணி. இதுலயா பட்டாணி காய வச்சு பட்டாணியா போடுறாங்க? ஆமா. ஓகே ஓகே. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இத அப்படியே உரிச்சுக்கலாம். நமக்கு உரிச்சு குழம்புல போட்டுக்கிறதுக்கா? குழம்புக்கு இல்ல, இதுக்கெல்லாம் போடுறோம்ல, வெஜிடபிள் பிரியாணி, இதுக்கெல்லாம் பச்சை பட்டாணி போடுறோம்ல, அதுக்கெல்லாம் அப்படி உரிச்சு போட்டுக்கலாம் நம்ம வாங்கி வச்சிட்டோம்னா கிடைக்கிறப்ப. பீன்ஸ் எவ்வளோங்கத்த? பீன்ஸ் 30 ரூபாய். 30? 1/2 கிலோ. அது கிலோ கணக்குல வாங்கினது 1/2 கிலோ. அப்ப இருக்கிறதுலயே விலை கம்மி எது சொல்லுங்க பாக்கலாம். எது கம்மி? முள்ளங்கி தான் 10 ரூபாய்க்கு 4 கொடுத்தாங்க. ஏன் இந்த டைம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் வாங்கல? அதெல்லாம் நேத்தே வாங்கினேன். சரி, அது இருக்கு இங்க வர்றவங்க கிட்ட வாங்கினேன். அது 15 ரூபாய், விலை ஜாஸ்தி. அதனால தக்காளி எடுத்து வச்சிரு. திரும்ப ஒரு 2 கிலோ வாங்கினீங்களா? இது ஒரு 1/2 கிலோ. சரி 20 தானே, தக்காளி சாதம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு. பொங்கல்ன்றதுனால கம்மியா வந்துருச்சா? அதனால மற்றதெல்லாம் விலை அதிகம். கொத்தமல்லி கட்டுலாம் 10 ரூபாய் தான் இருக்குது. கொத்தமல்லி புதினாலாம், அதனால நான் வாங்குறதில்ல. உருளைக்கிழங்கு இந்த டைம் வாங்கிட்டு வரல. பாலாக்கீரையும் 10 ரூபா, அதனால அப்புறம் அதுவும் வாங்கல. என்ன மார்க்கெட்ல கூட்டமா? கம்மி தான் கூட்டம். பொங்கல் அவ்வளோ அடுத்த வாரம் பொங்கல் கூட்டம் கம்மின்றீங்க. ஆமா, கம்மியெல்லாம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை இருக்குல்ல, அதனால மார்க்கெட்டுக்கு வரல. பக்கமா பொங்கலுக்கு பக்கமா வருவாங்க காப்பு கட்டு வாங்குறதுக்கெல்லாம். அடுத்து பொங்கலுக்கு நாம எதுவும் காய் வாங்கலையா? பூசணிக்காய் வாங்கல, அவரைக்காய் வாங்கல? அதெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம். இங்க பக்கத்துலயே இருக்காங்க காட்டுக்காரங்க, அவங்க கிட்ட பூசணிக்காய் சொன்னா அவங்க கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதெல்லாம் வாங்கிக்கலாம், அவரைக்காய் எல்லாமே. சரி சரி. எவ்வளோதான் ஆச்சு டோட்டலா? டோட்டலாக வந்து
300 ஆச்சு. 300 ரூபா. கம்மி தான் நான் வாங்கியிருக்கேன். இதுவே இல்லை 300 இல்லை 400. வெங்காயம்லாம் கணக்கு சேர்த்தலையே. இது 100 அது 100. இதே வந்து 400க்கு மேலே ஆயிடுச்சு. ஓ சரி. ஏன்னா வெங்காயமே 100. இந்த வெங்காயம் 100, இந்த வெங்காயம் 100. அதே 200 ரூபாய்க்கு போயிடுச்சு. 200. அப்புறம் இதெல்லாம் சேர்த்து ஒரு இப்போ இதெல்லாம் 60 கம்மி தான் விலை. ஆனால் பீன்ஸு, பீட்ரூட்டு, கேரட்டு இதெல்லாம் விலை அதிகம். அதனால தேங்காய் தான் இருக்கிறதுலையே. துளுண்டு தேங்காய் 10 ரூபா, தேங்காய் 15 ரூபான்னு விற்கிறாங்க. இன்னும் பொங்கலுக்கெல்லாம் எப்படி இருக்குதோ தெரியல. அடுத்த வர பொங்கல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க கண்ணுகளா. உங்கள் ஊர் சந்தையில் என்ன ரேட்டில் விற்கிது எல்லா காய்கறிகளும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.